வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கவனிச்சிங்களா? நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் எவ்வளவு வேகமாக மாறிட்டு இருக்குன்னு. எலக்ட்ரிக் கார்ஸ், ஏஐ, அப்புறம் நம்ம ஊர்லேயே தயாரிக்கப்படுற இராணுவ தளவாடங்கள், இதெல்லாம் சும்மா பேச்சுக்காக இல்லை, இதெல்லாம் மிகப்பெரிய பிஸ்னஸ் வாய்ப்புகள். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2026 நம்ம முதலீட்ட பல மடங்கு பெருக்க வாய்ப்புலாம் 5 முக்கியமான பங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம முதலீடு சம்மந்தமான இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா கடைசியில் ஒரு முக்கியமான போனஸ் டிப் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பாதுகாப்புத்துறை, அதாவது டிஃபென்ஸ் செக்டர். பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். ஏன் இந்த ஸ்டாக்னா, இப்போல்லாம் இந்தியா ஆயுதங்களை வெளிநாட்டிலிருந்து வாங்குறதை விட நம்மளே அதிகமாக தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். மேக் இன் இந்தியா மூலமாக இந்த நிறுவனத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் ஆர்டர்கள் கைவசம் இருக்குது. இராணுவத்துக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை இவங்க தான் ராஜா. அதனால் 2026 இந்த துறை இன்னும் பெரிய லெவலில் வளரும். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசுமை எரிசக்தி, க்ரீன் எனர்ஜிங்க. எதிர்காலத்தோட எரிபொருள் டாடா பவர் அல்லது வாரி எனர்ஜிஸ் தாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ எப்போ பார்த்தாலும் சோலார் ஃபேன்ஸ் பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் ஒவ்வொரு வீட்டு மேலேயும் சோலார் வைக்க மானியம் தராங்க. டாடா பவர் இந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் மற்றும் சோலார் கட்டமைப்புகளில் பயங்கரமான முதலீடு செஞ்சுருக்காங்க. சுற்றுச்சூழல் மட்டும் இல்லை, உங்கள் போர்ட்போலியோவும் பச்சையாக மாறுறதுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். நம்பர் 3 வந்து ஆட்டோமேஷனுங்க, அதாவது டெக்னாலஜி. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டெக்னாலஜி ஏபிபி இந்தியா. ஏஐ வந்தால் வேலை போயிடும்னு பயப்படுறதை விட, அந்த ஏஐயை பயன்படுத்துகிற கம்பெனியில் நாம ஏன் முதலீடு பண்ணக்கூடாது? ஃபேக்ட்ரியில் ரோபோட்ஸ் பயன்படுத்துறது இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த ஆட்டோமேஷன் வேலைகளை பார்க்கறதுல ஏபிபி முன்னிலையில் இருக்காங்க. 2026 டிஜிட்டல் புரட்சியோட அடுத்த கட்டத்துக்கு இவங்க தயாராக இருக்காங்க. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா டூரிசம், சுற்றுலா அண்ட் ரயில்வே. நம்ம ஊர் மக்கள் அதிகமாக செலவு பண்ணுற ஒரு துறை என்னென்னா ஐஆர்சிடிசி. இப்போலாம் லீவு கிடைச்சா போதும் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. வந்தே பாரத் ரயில்கள், புதிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள்னு ரயில்வே துறை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் இவங்களுக்கு போட்டி யாருமே கிடையாதுங்க. அதனால தான் இந்த பிஸ்னஸ் என்றைக்குமே நஷ்டப்படாது. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு. ஒரு ஸ்ட்ராங்கான பேங்கிங் ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். பொருளாதாரம் வளருதுன்னா கண்டிப்பாக பேங்க்ஸ் வளரணும். மக்கள் அதிகமாக லோன் வாங்குறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்பிக்கையான பெரிய வங்கிகள் எப்போதுமே நல்ல லாபத்தை தரும். 2026 இந்தியாவோட நிதித்துறை இன்னும் பலப்படும் போது ஹெச்டிஎஃப்சி ஒரு பாதுகாப்பான முதலீடாக இருக்கும். லாஸ்ட் ஒன், செக்லிஸ்ட் முக்கியங்க. கண்ணை மூடிக்கிட்டு முதலீடு செய்யக்கூடாது. எந்த பங்கை வாங்கினாலும் 3 விஷயத்தை செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பி ரேஷியோங்க. பங்கு ரொம்ப அதிகமான விலையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டெபிட், கம்பெனிக்கு அதிக கடன் இருக்கவே கூடாது. ஃப்யூச்சர் விஷன், அந்த கம்பெனி அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கண்டிப்பாக படித்து பார்த்துக்கணும். முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு நிதி ஆலோசகரை, அதாவது ஃபினான்சியல் அட்வைசரை கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. ஏன்னா பங்குச்சந்தை எப்போதுமே அபாயத்துக்கு உட்பட்டது. இந்த 5 பங்குகளில் உங்களுக்கு எந்த பங்கு மேலே அதிக நம்பிக்கை இருக்குது, அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.